அமராவதி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணவர் தான் ஏகே அவர்கள். மங்காத்தா, பில்லா போன்ற திரைப்படங்கள் இவரை மாஸ் ஹீரோவாக சேஞ்ச் பண்ணுச்சு. அதோட படங்கள் அவருக்கு ஏராளமான ரசிகர்களையுமே உருவாக்குச்சு. தமிழ் சினிமாவுடைய விஜய் அவர்களுக்கு போட்டி நடிகராக இருந்தவர் தான் ஏகே அவர்கள். தற்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு சென்றுவிட்ட நிலையில ஆதித்தவர்களுக்கு எந்த போட்டியுமே இல்லை. அதே நேரம் அது சார் சினிமாவில் கவனம் செலுத்தாமல் கார் பந்தயங்கள்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. கடந்த 2 வருடங்களுக்கு மேல பல நாடுகள்ல நடக்கும் மோட்டார் ரேஸ் பந்தயங்கள்ல தொடர்ந்து கலந்துட்டு இருக்காரு. விஜய் அவர்களை போல அஜித் அவர்களுக்குமே அரசியல் ஆர்வம் இல்லாம இல்ல. நான் எப்போதுமே அரசியலுக்கு வரமாட்டேன், என்னுடைய சுய நலத்திற்காக என்னுடைய ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு பல முறை அவர் அறிக்கையுமே வெளியிட்டிருக்காரு. ஆனா பிரபல ஜோதிடர் ஒருவர் 2031ஆம் வருடம் அஜித் அவர்கள் அரசியலுக்கு வருவார், அவர்தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தற்போது ஆளும் கட்சியான திமுகவுடைய துணை தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே சொல்லியிருக்காரு. அதாவது அப்போது அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக ஏகே அவர்கள் அரசியலுக்கு வருவார், அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்ல அப்படின்னு தற்போது சொன்னாலுமே ஃபியூச்சர்ல அவர் அரசியல் இணைய அதிக வாய்ப்பு இருக்கு, மேலும் அரசியலை பற்றி பலவிதமான நாலேஜ் அஜித் சாரிடம் இருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய வீடியோ சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.